வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. திருப்புவனம் அஜித்குமார் அவருடைய மரணத்தை பற்றி பார்த்தீங்கன்னா சில மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக சோசியல் மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பல மாதங்களாக அதை பற்றின எந்த அப்டேட்டுகளுமே இல்லாமல் இருந்தது. ஏன்னா சிபிஐ விசாரணை கொடுத்துருந்தாங்க, சிபிஐ விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிப்ரவரி மாதம் வந்து அந்த வழக்கு வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. அதில் அவருடைய மரணம் அந்த மரணத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த 10 காவலர்கள் வந்து அதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஜாமீன் கேட்டிருந்தாங்க. அந்த ஜாமீன் மனு விசாரணையில் கோர்ட் நீதிபதிகள் சொன்ன அந்த வாசகங்கள் வந்து ரொம்ப தடித்த வாசகங்கள். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர், ஒரு குற்றவாளி அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து குற்றவாளி. போலீஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து குற்றவாளியாக இருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் விசாரணையில் வந்து அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தானே தவிர குற்றவாளி கிடையாது. அப்போ அவருக்கு வந்து எந்த விதமான பக்கத்தில் இருந்து அவருக்கு வந்து நம்ம ஒரு வாசகங்களை வந்து சொல்ல முடியாது. அவரை பற்றினா அவர் இதை பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அவர் இது செஞ்சார் அப்படின்னு சொல்லி பப்ளிக்கில் வந்து பேச முடியாது. ஆனால் அந்த கோர்ட்டில் உள்ள நீதிபதிகள் சொன்ன அந்த வாசகங்கள் வந்து ரொம்ப கவனிக்கத்தக்கது. அதாவது இவங்க வந்து குற்றம் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். 10 மாதம் இவங்க இந்த வழக்கு விசாரணை முடிய தண்டியும் இவங்க ஜெயிலில் தான் இருக்கிறோம், இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து ஒரு கோடிட்டு காட்டியிருக்காரு. அவர் அடித்து கொண்டிருக்காங்க, எந்த விதமான ஒரு தவறும் செய்யாத ஒரு அப்பாவியை அடித்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீதிபதியே வந்து அந்த வாசகங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. எப்போவுமே நீதிபதிகள் வந்து தீர்ப்பு எழுதும்போது மட்டும்தான் அவர் வந்து குற்றவாளின்னு சொல்லாங்க, விசாரணை பண்ணக்கூடிய நேரத்தில் அவர் வந்து குற்றவாளின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த வழக்கில் வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அப்போனா அந்த அந்த கேஸோட தன்மை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்கூடாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி மாதிரி தான், கண்கூடாக தெரியுது இவங்க தான் அடித்தாங்க கொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. அப்போ நீதிபதியும் அதை வந்து ஒத்துக்கிட்டு அந்த வாசகங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுபோக அவங்களுடைய அம்மாவுடைய பேட்டி வந்து நான் இப்போ பார்த்தேன், ஒரு 3 நிமிஷம் அழகாக பேசியிருந்தாங்க. இது வரைக்கும் அவங்கள பற்றியும் அவங்களோட அம்மாவை பற்றியும் அவங்களோட தம்பியை பற்றியும் ஒரு தவறான அபிப்பிராயம் வந்து சோசியல் மீடியாவிலையும் பரவப்பட்டு வந்திருந்தது. நான் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பையன் இறந்துருக்காரு, அந்த அம்மா வந்து காசை வாங்கிட்டு சமாதானம் ஆகிட்டு. ஏன்னா பப்ளிக்கில் வந்து அவங்க எந்த விதமான ஒரு போராட்டத்துக்கோ எதுவோ பேட்டி கொடுக்குறதோ எதுவுமே வந்து அதிகமாக பேசலை. மற்ற கட்சிகள் வந்து அதை பற்றி போராட்டங்கள்லாம் நிறைய நடத்தினாங்களே தவிர, ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் உள்ளவங்க வந்து எங்கேயுமே வெளியில் வந்து பப்ளிக்கில் வந்து எந்த விதமான பேட்டியுமே கொடுக்கல. இப்போ அதை பார்க்கும்போது வந்து எல்லாரும் நம்ம வந்து யாரோ ஒரு நபர் இறந்ததுக்காக நாமெல்லாம் வந்து இன்றைக்கு ஒரு கொதிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெத்த தாய் வந்து இதை பற்றி எதுவுமே பேசவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்கள வந்து அவதூறாக பேசியிருந்தாங்க. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், காசை வாங்கிட்டு அவங்க சமாதானமாக போயிட்டாங்கப்பா, நம்ம ஏன் இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட நான் நினச்சேன். ஆனால் அவங்களுடைய அம்மாவுடைய பேட்டியை வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது அதை பற்றின ஒரு பிம்பம் வந்து உடஞ்சிருச்சு. எனக்கு வந்து உண்மையிலே அவங்க பேசும்போது என்னுடைய தாயே பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க பேசக்கூடிய அந்த தொனி, அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா பேசுகிற மாதிரியே இருந்தது. அதனால் அவங்களோட வலியை வந்து என்னால் உணர்ந்துக்கிட முடியுது. எல்லாருலேயும் அந்த வலியை வந்து உணர முடியாது. அதாவது அன்றைக்கி நடந்த சம்பவத்தை அவங்க சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்தது, நான் கடைக்கு சோப்பு வாங்கி போயிருந்தேன், போலீஸ்காரங்க வந்தாங்க, கேட்டாங்க அவன் பையன் எங்கன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க பாட்டி வீட்டில் இருக்குன்னு சொல்லி அவங்களா கேட்டாங்கன்னு சொல்லி அவங்க இந்த சம்பவத்தை பற்றி ஒரு 3 நிமிஷம் வந்து விலாவாரியாக பேசுகிறாங்க. இதை வேறு யாரும் பேசியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. ஆனால் அவங்க படபடன்ட்டு ஒரு 3 நிமிஷத்துலேயே அவ்வளோ விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. நடந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் உள்ள விஷயத்த ஷார்ட்டாக அவ்வளோ ஒரு குறும்படம் மாதிரி அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மாதிரியே வந்து வர்ணிக்கிறாங்க. போலீஸ்காரர் வந்து கேட்கும்போது என் பையன் இந்த மாதிரி எல்லா துணிகள்லாம் வந்து உழைச்சி போட்டாங்க, அவங்க தேடினாங்க, எதுவுமே கிடைக்கல, அப்போ பையனை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அவங்க வந்து பதட்டம் அடைஞ்ச மாதிரி காட்டலை. இதை பற்றி நான் ஒன்றும் பெருசாக நினச்சிக்கிடல. ஏன்னா தப்பு பண்ணால் தானே வச்சுக்கிட்டு போகிறாங்க, தப்பு பண்ணலாம், அவன் திருடலை, அவனை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இருந்துச்சு. அதாவது பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிருக்காங்க, அதை நான் சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டேன். தப்பு பண்ணால் தானே வச்சுக்கிட போகிறாங்க, தப்பு பண்ணலாம் விட தானே போகிறாங்கன்னு சொல்லி போலீஸ் மேலே வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு நம்பிக்கையை வச்சு போலீஸ் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அப்படிங்கிறத விட தன் பையன் மேலேயும் நம்பிக்கை வச்சுருக்காங்க, போலீஸ் மேலேயும் அவங்க வந்து முழுமையாக நம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த வார்த்தையில் தெரியுது. ஆனால் மறுநாள் காலையில் அவங்க 2வது பையனை வந்து போலீஸ் வந்து அழைச்சிட்டு போயிட்டு அப்படிங்கும்போது தான் நான் வந்து பதட்டமானேன். அப்போ அது சம்மந்தமாக சில நபர்கிட்ட கேட்கும்போது
ஒன்றும் பண்ண மாட்டாங்க, விசாரணை பண்ணுவாங்க, விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. நான் பதட்டமானேன், உடனே போனேன், போலீஸுக்கு போனேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அவ்வளோ தூரம் வந்து அவங்க அந்த அது இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னோடய தாய் இடத்துல இருந்து அதை கேட்டேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. எங்களோட அம்மா வந்து அப்படி தான் சொல்லாங்க. ஏதாவது ஒரு நாம் வந்து ஒரு அநியாயத்துக்கு எதிராக நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணி ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்க, நம்மளை திட்டாங்கன்னு சொல்லி நம்ம திருப்பி திட்டினா கூட அவங்க அதை கூலாக பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பேசக்கூடாடா, அப்படிலாம் பேசக்கூடாது, அவன் விதைச்சதா அவன் அறுவடை பண்ணிக்கிடுவா, நாம் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அநியாயத்துக்கு எதிராக கூட வந்து என்னை வந்து பேச விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சைலண்ட்டாக வந்து இப்போ நான் எதையுமே ஆர்ப்பாட்டமாக அதிரடியாக எதுவும் பண்ண மாட்டாங்க. நிறைய இதை மாதிரி கொலை வழக்குகளை பார்த்துருக்கோம். அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க வந்து சோசியல் மீடியா முன்னாடி வந்து அவ்வளோ தூரம் வந்து எனக்கு என் பையனுக்கு நீதி வேணும், எங்கள் அண்ணனுக்கு நீதி வேணும், அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த சினிமா வாசனை மாதிரியே நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து அந்த டயத்தில் எதுவுமே சோசியல் மீடியாவில் வரவே இல்லை. இப்பவும் கூட அவங்க வந்து செயற்கையான அந்த வசனங்கள் எதுவுமே வந்து பேசலை. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் மட்டும் ஒன்று நேரம் சொன்னாங்களே தவிர மற்றபடி யாரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்க மனசில் துளியும் இருக்கிற மாதிரி வந்து தெரியல. பொதுவாக இதை பார்க்கும்போது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிகிதா அப்படிங்கிற பெண்ணை தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது கோர்ட்டே சொல்லிடுச்சு, இது வந்து ஒரு பொய் புகாரின் அடிப்படையில் ஒரு கொலை நடந்திருக்கு, இவங்க அடித்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் அப்பட்டமாக நம்ம என்ன மனசில் என்ன நினைக்கிறோமோ இதை வந்து ஜட்ஜே வந்து சொல்லிட்டார். இப்போ இந்த நிகிதா அப்படிங்கிற பெண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து போலி புகார் அப்படின்னு சொல்லி சிபிஐன்னு சொல்லிட்டு ஜட்ஜும் வந்து அதை வந்து கோடிட்டு காட்டார். அப்போ எதுக்காக இந்த அஜித்குமாரை வந்து கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து தாக்குனாங்க, கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் அதை பற்றி யாருமே வந்து பேசவே இல்லை. நிறைய பேர் பேசுகிறாங்க, அதை பற்றின அந்த விசாரணை வளையத்தில் வந்து அது வந்து இன்னும் வெளியில் வரவே இல்லை. ஏதோ மேலேருந்து ஒரு அதிகாரி சொன்னார், அதன் அடிப்படையில் இந்த போலீஸ் வந்து விசாரணை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதில்ல. இந்த பொய் புகார் வந்து எதுக்காக அந்த நிகிதா அவங்க கொடுத்தாங்க, அவங்களுக்கும் இந்த அஜித்குமாருக்கும் என்ன மோட்டிவேஷன் அப்படிங்கிறத வந்து பல சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் கதையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம நம்ப முடியாது. அவங்கவுங்க யூகத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இது வந்து கரெக்டாக சொல்லணும்னா ஒரு விசாரணை அமைப்பு தான் அதை சொல்ல முடியும். இப்போ சிபிஐ வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுக்காக அவங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, வந்து நகை திருட்டு போகலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பட்டவர்த்தனமாக தெரியுது. அப்போ இந்த புகார் வந்து எதுக்காக கொடுத்துறாங்க, அஜித்குமார் மேலே வந்து அவங்களுக்கு என்ன ஒரு காட்டம், அவங்களுக்கு என்ன பகை, என்ன நோக்கத்தோடு வந்து அவங்க இந்த புகாரை வந்து கொடுத்தாங்க, என்ன காரணத்துக்கு கொடுத்தாங்க, அடித்து கொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு ஆவேசம் வரக்கூடிய அளவுக்கு அந்த கேஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த விசாரணை பண்ணக்கூடிய அந்த சிபிஐ வந்து கூடிய விரைவில் வந்து வெளியிடணும், அந்த விஷயங்களை வந்து வெளியிடணும். இதுக்குள்ள அவங்க சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவங்களை இது வரைக்கும் விசாரணையில் பெரிய லெவலில் அவங்கள விசாரணை வளையத்தில் கொண்டு வந்த மாதிரியும் தெரியல, விசாரணை பண்ணதாக சொல்கிறாங்க. அவங்க எது தப்பு, அவங்க தான் இந்த கொலைக்கு முழுக்க வந்து நடுநாயகமாக இருக்கிறது வந்து அந்த பெண்மணி தான். இப்போ அவங்கள வந்து இதுக்குள்ளே வந்து அவங்க பொய் புகார் கொடுத்துருந்தா அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அரெஸ்ட் பண்ணவும் இல்லை. என்ன காரணத்துக்காக அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக அவங்க என்ன மோட்டிவேட்டுக்காக இந்த கொலை நடந்தது அப்படிங்கிறத விசாரணை அமைப்பு சிபிஐ வந்து கூடிய விரைவில் கொண்டு வரணும். அதாவது இந்த 10 பேர் வந்து விசாரணை முடிய தண்டியும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத நீதிபதி வந்து சொல்லிட்டார். நமக்கு தெரியும் ஒரு வழக்கு வந்து நடந்துன்னா எத்தனை வருஷம் நடக்கும்னு தெரியும். ஒருவேளை இது வந்து பிரபலமான வழக்குங்கிறனால கூடிய விரைவில் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும், விசாரித்து தீர்ப்பு சொல்லணுங்கிறதுக்காக 2-3 வருஷத்தில் கூட இதை வந்து முடிக்கலாம். பெரும்பாலும் வந்து ஒரு கேஸ் நடந்ததுன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நடக்கும். அந்த மாதிரி கூட நடக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க குற்றவாளின்னு சொன்னால் கூட அவங்க அப்பீலுக்கு போவாங்க. அப்பீலுக்கு போகும்போது விசாரணை அந்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வைக்கப்படலாம். நிறுத்தி வைக்கும்போது அந்த குற்றவாளியான அந்த போலீஸ்காரங்க வந்து வெளியில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவர் விசாரணை முடிய தாண்டி நீங்கள் வெளியே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ வந்து. அப்போ இந்த கேஸை வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கூட நடத்தட்டும், ஒன்றும் தப்பே கிடையாது. அது வரைக்கும் அவங்க உள்ளே இருக்கட்டும். அது வந்து விசாரணை கைதியாக இருந்தால் கூட ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து தண்டனை தான். ஜெயிலில் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய தண்டனை தான். அது வந்து விசாரணை கைதியாக இருந்தாலும் சரி, தண்டனை கைதியாக இருந்தாலும் சரி, அதுக்கு இதுக்கு வந்து ஒரு 10% வந்து வித்தியாசம் இருக்கலாம். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், சில வசதிகள் வந்து கிடைக்கலாமே தவிர மற்றபடி ஜெயில் அப்படிங்கிறது வந்து ஜெயில் தான். அதில் எந்த மாற்றமே கிடையாது. அதில் இந்த கேஸ் வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கூட நடக்கணும், தப்பே கிடையாது. அதுக்கு வரைக்கும் இவங்க விசாரணை கைதியாகவே உள்ள சேஃப்டியாக வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸை பற்றி அப்படிங்கிறத வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு டாப்பிக்கை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.